நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆர்த்தா விஷண்ணா சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. ஆச்சரியமான ஸ்லோகம். அடிக்கடி நாம் சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம். பகவானுடைய திருநாமங்களை பாட பாட, நாம சங்கீர்த்தனம் பண்ண பண்ண அனைத்து துன்பங்களும் விலகும். ஆழ்வார்களே பாடல்களில் கூறுகிறார்கள், பச்சை மாமல போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரரேரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவ பெருணும் வேண்டேன் அரங்கமான் அகருளானே. உன் நாம சங்கீர்த்தனத்தை பண்ணும் இந்த இன்பத்தை விடுத்து வைகுண்ட பதவியாகிற அந்த சுவையையே நீ கொடுத்தாலும் அடியேனுக்கு விருப்பம் இல்லை. ஏனெனில் என் புலங்கள் கட்டில்லாமல் ஓடின, மனது தரிகட்டு ஓடித்து, ஏதேதோ கர்மங்களை சேர்த்து வைத்திருந்தேன். எனக்கே தெரியாது, கணக்கு புரியாத அனாதி காலமான கர்மங்கள், போக்குவதற்கு வழியும் தெரியவில்லை. நாம் பல கர்மங்களை செய்கிறோம், அவற்றை எப்படி போக்க? முதல்ல கணக்கு மொத்தம் தெரியணும். அந்த கர்மத்தின் கொடுமை தெரிய வேண்டும். அந்தந்த கர்மம் பாபத்துக்குண்டான பிராயச்சித்தம் புரிய வேண்டும். பிராயச்சித்தத்தை பண்ணும் வழி தெரிய வேண்டும். அப்புறம் வைத்து அதில் உறுதியோட பிராயச்சித்தத்தை செய்ய வேண்டும். செய்யும் போதும் பாபத்தை சம்பாதிக்காது இருக்கணும். ஏன்னா பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண போய் பிராயச்சித்தம் பண்ணுறச்சே தப்பாக பண்ணி மேலே அதற்கென்னும் பாபம் சம்பாதிச்சிட்டோம்னா அப்போ எத்தனை படிகள் அதில் இருக்கு பாருங்க. நிறைய ஜாகிரதையாக பார்க்க வேண்டியிருக்கு. பாபத்தின் கணக்கு தெரியணும், என்ன பாபம் தெரியணும், பாபத்துக்கு உண்டான பிராயச்சித்தம் புரியணும், அதை பண்ணுறதுக்கு வழி தெரியணும், பண்ணும்போது தப்பு இல்லாமல் செய்யணும், அப்புறம் அந்த பண்ண பாபத்தை திரும்ப பண்ணாது இருக்கணும். இத்தனையும் பண்ணாதான் ஒரு பாபத்தை தொலைக்க முடியும். ஆனால் நாம் சேர்த்து வச்சிருக்கிற பாபங்களை பார்த்தால் அதிகம். ஆகவே அதன் கணக்கும் புரியாது. இப்போ நாம் ரொம்ப கஷ்டப்பட்டுண்டு பகவானிடத்துல கேட்குறோம், அப்போ ஒரு பாபம் பண்ணிவிட்டா முடிந்தே போக வேண்டியதானா? எனக்கு விடிவு காலம் கிடையாதா? இப்படித்தானா தவிக்க வேண்டும்? திருதராஷ்டிரன் ஏதோ பாபம் பண்ணட்டும் போட்டோம் சுவாமி, இப்போ நீ சொல்லியிருக்கிறதுலேருந்து பார்த்தால் நம்ம கிட்ட இருக்கிறத எப்படி தொலைச்சிக்க போகிறோம்? எத்தனையோ காலமாக அனாதி காலமாக சேர்த்து வைத்திருக்கிறோமே, கணக்கும் தெரியாதே. இப்போ மனு தர்ம சாஸ்திரத்தை பார்த்து இதற்குரிய பிராயச்சித்தம்லாம் தேடிக்கணும்னா அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாதே. அப்போது பொதுவாக ஏதான வழி இருக்கா? இதை பண்ணினால் பாபங்கள் கொடுமை குறைஞ்சிடும், பாபங்களை தொலைச்சுடலாம். அந்த மாதிரி ஒரு வழி இருந்தால் சொல்லணும் சுவாமி. நீங்களும் கேட்குறது புரியுறது, எனக்கும் அதே எண்ணம் தான். இப்போ ஏன்னா யார் இப்போ மொத்த புஸ்தகத்தையும் தேடி நம்ம பண்ணியிருக்கிற பாபங்களெல்லாம் கணக்கு பண்ணி அதுக்கு எந்தெந்த பிராயசித்தம்னு தெரிஞ்சுண்டு, இதெல்லாம் மனித யத்தனத்தால் நடக்காத காரியம். அத்தனை தேடி வைத்துள்ளோம். அதுக்கு தான் இந்த ஸ்லோகம் சொல்கிறது, ஆர்த்தாக விஷண்ணாக சிதிலாச்ச பீதாக கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக. எந்த குற்றத்தில் இருக்கட்டும், எந்த கஷ்ட ஆபத்தில் இருக்கட்டும், துடிப்போடு இருப்போம், எல்லா சொத்தும் இழந்திருப்போம், நெருப்புக்கு நடுவில் மாட்டிகிட்டு இருப்போம், சம்சாரத்தில் தவிச்சுட்டு இருக்கோம், விஷத்தில் தவிக்கிறோம், அக்னியில் மாட்டிக்கிறோம், காட்டுக்கு நடுவில் மாட்டினுடுறோம், வியாதியால் பீடிக்கப்பட்டிருக்கோம், சொத்தை இழந்துட்டோம், மன நிம்மதி இல்லை, எத்தனை கஷ்டம் இருக்குது. இது இத்தனையும் தொலைச்சுடலாம். ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். என்ன செய்யணும்? கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம். நாராயண நாமத்தை சொல்ல வேண்டும். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் சாதிக்கிறார். கண்ணன் கடலினை நன்னும் மணமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே. எவ்வளவு சுலபம் பாருங்க. நாமெல்லாம் ஒரு தப்பான அபிப்பிராயம் வச்சுருக்கோம். இந்த ஆன்மீகவாதிகள் எல்லாருமே எப்பவுமே நெகட்டிவ் ஆட்டிடியூட். அப்படின்னு என்ன? இழந்துட்டோம், சம்சாரம், அழுதுண்டே இருக்கமே, அவ்வளோதானா, முடிஞ்சு போயிட்டோம், ஓ நான்லாம் கஷ்டப்படுறேனே, பாவம் பண்ணியிருக்கேனே, இப்படியே குறைஞ்சுட்டே இருப்பா, அழுதுண்டே இருப்பா. ஆனால் நாங்கள்லாம் பாருங்க, லௌகிகர்கள், வெளியில் நிறையா படிப்பெல்லாம் படிச்சிருக்கோம், பாசிட்டிவாக இருக்கும் பாருங்க. என்ன வாழ்க்கையில் இழந்தாலும் மேலே மேலே சரி கட்டலான்னு சொல்கிறோம் பாருங்க. ஆனால் நீங்கள் இந்த மெஞ்ஞானிகள் எல்லாரும் எந்த ரிஷிகளை பார்த்தாலும், ஆழ்வார் ஆச்சாரியர்களை பார்த்தாலும் அழுதுண்டே இருக்காளோ இல்லையோ, ஓஹோ இது என்ன இழந்துட்டோமே, நம்ம சம்சாரத்தில் துன்பப்படுறோமே, இந்த கடல்லேருந்து யார் மீட்டு கொடுக்க போகிறா, நான் தான் பாப்பி, யார் என் பாபத்தை போக்குறது. இதை பார்த்தாலே இளைஞர்களுக்கு கொஞ்சம் குறையா தோற்றும். சாமி நன்னா ஹெல்த்தியாக ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நன்னா வா,
பண்ணலாம் அப்படின்னு இந்த பக்தர்கள் கூப்பிடவே மாட்டேங்கிறாளே, ஏன் அழுதுண்டே இருக்கு, உங்களுக்கு பாசிட்டிவாக யோசிக்கவே தெரியாதான்வா. நம்ம தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். அவளை ரொம்ப பாசிட்டிவாவா. பக்தர்கள் ஞானிகள் இருக்காளே, அவள் ஒரு விஷயத்தை நேரடியாக ஆக்கப்பூர்வமாக அணுகிறா போலே நம்மால் கூட நினச்சே பார்க்க முடியாது. ஏன் பாருங்க, இத்தனை பாப்பம் நமக்கு இருக்கிறச்சே எவ்வளவு பாசிட்டிவாக இந்த ஸ்லோகம் சொல்கிறது. கோரேஷு சவ்யாதிஷு வர்த்தமானாக சங்கீர்த்திய நாராயண சப்தமாத்திரம். சப்தமாத்திரம் நாராயண நாமத்தை சொல்லு, அர்த்தத்தை தெரிஞ்சு சொல்லுன்னு கூட நான் சொல்லலை, பொருளே விளங்க வேண்டாம், சப்தத்தை மாத்திரம் சொல்லு. கண்ணன் கடலென நண்ணும் மணமுடையீர் எண்ணன் திருநாமம் திண்ணன் நாரணமே. நாரணன் என்றாவது சொல்லு, வெறும ஓடின்னு இருக்கிறதெல்லாம் நிறுத்து, நாமத்தை சொல்லு. சொன்னாலே உனக்கு மொத்த பாபங்களும் போயிடும். என்னென்னவா சொல்லியிருக்கணும், உன் பாபமெல்லாம் போகவே போகிறதில்லை, நீ மேலே 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 சம்பாதிச்சுன்னு இருக்க போகிறே, கெட்டே போயிட்டே, இனிமே நீ வெளியேறதுக்கு வழியே கிடையாது, உனக்கு உஜ்ஜீவனத்துக்கு வழி இல்லை, இப்படின்னா சொல்லி வச்சிருக்கணும். யாரான அப்படி சொல்றீங்களா பாருங்க. என்ன வேணா இருக்கட்டும். வனேரணே சத்ரு ஜலாக்ரி மத்தியே எதிர்ச்சயாபத்சு மகாபயேஷு இதம் பட்டன்னு ஸ்தோத்திர மகனாகுலாத்மா சுகி பவேத். அது காட்டில் இருக்கட்டும், மிருகத்தின் வாயில் ஆப்டுக்கட்டும், நெருப்பில் ஆட்டுன்னு இருக்கட்டும், விஷத்தில் தவிக்கட்டும், அனாதிகால பாப்பமாக இருக்கட்டும், திருட்டு பாப்பமாக இருக்கட்டும், பொய் பாப்பமாக இருக்கட்டும், புறத்தியார் மனைவிக்கு ஆசைப்பட்ட பாப்பமாக இருக்கட்டும், என்ன கொலை பண்ண பாப்பமாக இருக்கட்டும், அனைத்து பாபத்தையும் விலக்கிக்கலாம். முதல்ல புரிஞ்சுக்கணும், பண்ணது தப்புன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பிராயச்சித்தம் தேடணுங்கிற ஆசைப்படணும், இனிமே பண்ண மாட்டேன்னு ஒத்துக்கணும். இந்த எண்ணம் நம்மகிட்ட வரணும். அதுக்கப்புறம் பிராயச்சித்தம்ங்கிறது ரொம்ப கஷ்டமானு கேட்டால் அப்படி சொல்லலையே, அஞ்சலி மாத்திரம் போர், கைகூப்பு, பெருமாள் அனைத்தையும் மன்னிச்சுடுறார். க்ஷாமியஸ்யஹோ தத் அபிசந்தி விராம மாத்திராது. புறத்தாழ்வான் சாதிக்கிறார், நான் எத்தனை பாபங்களை பண்ணியிருந்தாலும் பகவானே இனிமே இந்த பாபத்தில் நான் சம்பந்தப்பட விரும்பலை, ஓய்வு எடுத்துனுட்டேன், போகிறோம், ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் ரொம்ப நாள் இந்த கர்மங்களை சேர்த்துட்டேன், இனிமே அதோட எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு நம்பிக்கை கீற்று உங்ககிட்ட வரட்டும். பகவான் அடுத்த நிமிஷம் மொத்தத்தையும் மன்னிக்கிறார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் ரொம்ப நாள் இந்த கர்மங்களை சேர்த்துட்டேன், இனிமே அதோட எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு நிமிஷம் ஒரு நம்பிக்கை கீற்று உங்ககிட்ட வரட்டும். பகவான் அடுத்த நிமிஷம் மொத்தத்தையும் மன்னிக்கிறார். இதை விட என்ன பாசிட்டிவ் அப்ரோச் வேணும்? இப்போ இதை போல எங்கேயானு பாசிட்டிவாக பார்த்துருக்கமா? நீ எத்தனை பண்ணத்தையும் நிமிஷம் பொழுதில் மன்னிச்சுடுறாரோ இல்லையோ, முடியுமான்னு கேட்டா சர்வேஸ்வரனாச்சே, சர்வசக்தனாச்சே, அவருக்கு இருக்கிறது எவ்வளவு அபரிமித சக்தி. அதனால தான் மொத்தத்தையும் போக்கி விடுகிறார். ஆழ்வாரே பாசுரத்தில் இறைஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் என்னான் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கு. திருமணிசை ஆழ்வார் சாதிக்கிறார், எத்தனை நரக்கத்துக்கு போயிருக்கிற பாப்பம் கூட பண்ணட்டும், அவன் பிறவியையோ ஆச்சாரத்தையோ ஒழுக்கத்தையோ படிப்பையோ தள்ளு, அதெல்லாம் இப்போ முக்கியமே இல்லை. அவன் இப்போ பகவன் நாமத்தை கூறுவானானால் அப்போ பொதுவான தர்மமாக என்ன ஆயிடுறது? கலியுகத்துக்கே எது தர்மமாயிடுறது? நாம சங்கீர்த்தனம். நம்முடைய பாபங்கள் அனைத்தும் போக்கிக் கொள்ள சுலபமான எளிய அனைவருக்கும் பொதுவான கலியுகத்துக்கே ஏற்றது பகவன் நாமங்களை சொல்லுதல். அதனால தான் நானும் சொன்னேன் நமருமுறமின் நமோ நாராயணமே என்ன ஆழ்வார் சாதிக்கிறார். துவத் பாத பத்ம பிரபகாத்ம விருத்தேகே பவந்தி சர்வே பிரதிகூல ரூபாக. உன் திருவடி அடையணுங்கிற விருப்பம் கைகூப்பினா போறாதா? துவதங்கிரி முத்திஷ்ய சக்ருத். இதை பற்றி ஆளவந்தாறு சாதிக்கிறார். பல மகாச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறது, எப்படியோ கதாபி கேனச்சித்து யதா ததாவாபி, எப்படியோ நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, ஒரு தடவை சக்ருத் கிருத்தோஞ்சலி, கைகூப்பு, பண்ண தப்ப தப்புன்னு ஒத்துக்கோ, திருநாமங்களை சொல்லு, தன்னடையே பாபங்கள் எல்லாம் விலக போகிறது. அப்போ சுலபமான வழி தெரிஞ்சு போச்சா? திருத்தராஷ்டிரன் அதை பண்ண போறானா? இப்போ எத்தனை சொல்லி கொடுத்தாலும் முதல்ல இந்த பாபத்திலேருந்து விலக மாட்டேங்கிறானே. நாம் பண்ணிட்டு இருக்கிற தப்புலேருந்து இனிமே பண்ணல அப்படின்னு சொல்லணும், நாமங்களை சொல்ல வேண்டும், தன்னடையே அனைத்துமே போயிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், பாபத்தை போக்கிக்கிறதுக்கு ஏதான சுலபமான வழி, அதன் தாக்குதலை குறைச்சிக்கலாமான்னால் தாராளமாக செய்யலாம். கோயிலுக்கு போகிறதாட்டம், புண்ணிய நதிகளில் நீராடுறதா இருக்கட்டும், பெரியோர்கள் பக்தர்கள் பாகவதர்கள் ஆச்சாரியர்கள் அவர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்துக்கொள்வதாகட்டும், அதே போல் ஆச்சாரியர்கள் பரமபக்தர்கள் அவளுடைய பாத தூளி அதை எடுத்து நம்ம தலையில் தடவிக்கிறதாகட்டும், இது எல்லாம் நம்ம பாபத்தின் பயனை குறைச்சிடும்.
அந்த பாதிப்பையே குறைத்து விடுகிறது. ஆக கோவிலுக்கு போகிறதோ, புண்ணிய நதியில் நீராடுறது, க்ஷேத்ராடனம் பண்ணுறது, இப்போ கங்கையில் நீராடுறோம், யமுனையில் நீராடுறோம், எதுவாக இருந்தாலும் எவ்வளவு நன்மை பயக்கும். இதெல்லாத்தையும் செய்ய செய்ய, நாம சங்கீர்த்தனம் செய்ய செய்ய கண்டிப்பாக நம் பாபத்தின் தாக்குதல் குறைகிறது. அதை தாராளமாக ஒழித்து கொண்டு விடலாம். சரி, அன்றாடம் எனக்கு பெரிய பெருசெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி, நீ குளம் வெட்டு கோயில் கட்டுனாலாம் எங்களுக்கு தெரியாது. அன்றாடம் நன்னா செய்யக்கூடிய புண்ணியம் எது, செய்யவே கூடாத பாப்பம் எது, இது மட்டுமானு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஏன்னா பெரிய பெரிய புண்ணியங்கள்லாம் இருக்குது, பெரிய பாப்பம் இருக்குது. இப்போ நம்மாட்டம் இருக்கிறவாளுக்கு அது ரெண்டோடையுமே சம்மந்தம் இல்லை. நாம் என்ன யாரையானு கொல்ல போகிறோமா, பசுமாட்டை கொல்ல போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது பெண்களை கொல்ல போகிறோமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இந்த பெரிய பெரிய பாப்பம்லாம் நம்ம போக போகிறதில்லை. அது என்ன பாப்பம், பெருசா சின்னதாக கூட நமக்கு கணக்கு தெரியாதுன்னு வச்சுங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த பெட்டி தீஃப்னு பாருங்க, அப்படியே இந்த சின்ன சின்னதாக பாப்பங்களை பண்ணிட்டு இருக்கிறது, அரையானு திட்டுறது, வைக்கிறது, மனசால கெட்டு போயிடணும்னு நினைக்கிறது, 2 வார்த்தை தப்பாக விடுறது, இப்படி பண்ணிட்டு இருப்போம். துளி கூட ஆச்சாரம் இல்லாத இருக்கிறது, பூஜையை பண்ணாத விட்டுடுறது, இந்த உடம்பு பெருமாளுக்குன்னு படைக்கப்பட்டிருக்கிறச்சே அதை பற்றியே கவலைப்படாமல் நம்மத்துக்கே உபயோகப்படுத்தி விடுறது, இப்படியே இருக்கும்னால் சின்ன சின்ன பாப்பங்களாக சேரும். அது சின்னதுன்னு ஏதோ மனசுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இதுக்குள்ளே எது சின்னது எது பெரியதுங்கிற கணக்கு கூட நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுப்போம், கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய பாப்பங்கள் எவை, கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய புண்ணியம் எது, தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொன்னால் யாரையும் ஹிம்சிக்க கூடாது. இதை முதல்ல உறுதியாக இருந்துடுவோம். எந்த விதத்திலும் யாருக்கும் தீங்கை நினைப்பதோ சொல்லுவதோ செய்வதோ கூடவே கூடாது. அது பிராணிகளுக்காக இருக்கட்டும், பறவைகளுக்காக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும். நம்ம மனசாலையும் தீங்கு நினைக்கக்கூடாது, வாயாலையும் பேசக்கூடாது, செயலாலையும் காட்டக்கூடாது. இது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டியது. திருடுவது கூடவே கூடாது, பிரத்தியார் சொத்துக்கு ஆசைப்படவே கூடாது. நமக்கு இருக்கிறது தான் நமக்கு, இன்னொருத்தருடைய சொத்துக்கோ மற்றொருத்தனுடைய மனைவியோ அதையும் ஏறெடுத்து பார்ப்பதோ ஆசைப்படுவதோ கூட கூடாது. செடி கொடிகளுக்கு கூட தீங்கு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி மதுபானம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டியது. எது கூடாதோ அதை நன்னா தவிர்த்து வச்சுடணும் இல்லையோ, மதுபானம் செய்வது கூடாது. இப்போ யாகம் பண்ணு யஜ்யம் பண்ணு அப்படின்லாம் அதெல்லாம் சாபேட்சமான கர்மங்கள் அப்படின்னு அது நிறைய எதிர்பார்க்கும். உங்கள்கிட்ட செல்வம் இருக்கணும், நிறையா நீங்கள் படிச்சிருக்கணும், பண்ணுறதுக்கு சகாயம் இருக்கணும், அது நெய் இருந்ததா, பால் இருந்ததா, தேன் இருந்ததா, 12 நாள் பட்னி கடந்தேனா, ஏதோ இருக்குன்னு வச்சுங்க. அப்போ அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கிற தர்மம், அவ்வளவெல்லாம் வேண்டாம். நிரபேட்ச தர்மங்கள் இருக்குது, எதையும் எதிரே பார்க்காது, சுலபானவான் பண்ணலாம். எதுன்னா ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு எறும்பு போயின்னு இருக்கு, நம்மளது ஒன்றும் பண்ணல, இப்போ நம்மளை கடிக்கிறதுன்னு சொன்னால் தூக்கி போடுறோம். அதை கூட தொடாமல் தூக்கி போடாத இருக்கிறவன் தான் அஹிம்சாவாதி. நம்ம அஹிம்சான்னு சொல்கிறோம். என்னால் ஒரு எறும்பு கடிக்கிறது கட்டெரும்பா, அதுக்கு ஒன்றும் வராத நம்மக்கிட்டே தூக்கி போடுறோம் பாருங்க, அது அஹிம்சை. கடிச்சுட்டு இருக்கிறச்ச தொடையோட சேர்த்து தள்ள தட்டி அப்படியே முடிச்சுடுறோம் பாருங்க, அது ஹிம்சை. நாம் எந்த அஹிம்சாவாதியான்னு இப்போவே புரிஞ்சுடலாம். சுவாமி, என்னை கடிக்க வந்த கட்டெரும்பு கடிக்க வரட்டும், நான் எத்தனையோ பேட தினமும் கடிச்சுட்டு இருக்கேனே, அத்தனை பேரும் என் தள்ள தட்டி கொல்றதா இருந்தால் நான் இன்னைக்கு வாழ்வேனா? அதை புரிஞ்சுக்க வேண்டாமா? அப்போ இந்த எறும்பை ஒன்றுமில்லாத தூக்கி வெளியில் போட்டுடணும். இப்போ உட்காண்டே இருக்கும், புல்லை கிள்ளி கிள்ளி போட்டுட்டே இருக்கக்கூடாது. உட்காண்டே இருக்கிறச்சே தேவையில்லாத பேச்சை பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே ஒரு குட்டி வெட்டுக்கிளி போகிறது, புழு போகிறதுன்னா வேணும்னு காலால் அதை மித்திச்சு கொல்லுன்னு இருக்கக்கூடாது. ஏதோ எங்கேயோ ஒரு பறவை கூடு கட்டின்னு இருக்கு, இவ பார்த்தா அது பிடிக்கவே பிடிக்காது, வேணும்னு அந்த கூட்டை கொண்டு போய் கலைச்சு பறவை வெளில தள்ளி விடுறது. இந்த மாதிரிலாம் செய்வதே கூடாது. எந்த பிராணிகளுக்கும் ஜீவராசிகளுக்கும் ஹிம்சை நினைக்கிறது கூடாது. பிறர் பொருளுக்கு ஆசைப்படுவது கூடாது, பொய் சொல்லுவது கூடாது, திருடுவது கூடாது. இப்படி இருக்கிறது நித்தியம் செய்யப்பட வேண்டியது. இதை பண்ணிட்டு இருந்தாலே பெருமானுக்கு ரொம்ப பிரீத்தி ஏற்பட்டுடும். இதை பண்ணிடணும். அடுத்த லெவல்னு யோசிச்சோன்னு வச்சுங்க, நம்ம புலன்களை கட்டுப்படுத்தி பகவானை தினப்படி நினைக்கணும், அவருக்கு தினமும் பூஜை பண்ணணும், நாமங்களை தினமும் சொல்லணும், ஆந்தனையும் ஐயமும் பிச்சையும் கைகாட்ட வேண்டும், நம்மால் ஆந்தனையும் நன்மை செய்ய வேண்டும். இதை போல இருந்துட்டே இருந்தா ரொம்ப அதிகம், இது போரும் வாழ்க்கைக்கு. இதை வச்சுட்டு இருந்தோம்னாலே நாம சங்கீர்த்தனம், பூஜை, அஹிம்சை, மதுபானம் பண்ணாதது, ஆகார சுத்தி, இது இருந்துடுத்துன்னு வச்சுங்க, எவ்வளவோ நல்லது. அடுத்த லெவல் வேணுமா? தயா தானம், நமக்கு இருக்கிறத பகிர்ந்து மற்றொருத்தருக்கு கொடுக்க வேண்டும். இதை போல புண்ணிய காரியங்களை செய்துன்னு வந்தால் ஓஹோன்னு இருக்கலாம். அது கூட மறந்துட்டானே திருத்தராஷ்டிரன்.